ஒரு அமாரா பேட்டி ஹே நம்மளை விடுது. அது வரைக்கும் இன்னொன்று வேணும்னு நமக்கு தான் அரைச்சு திருந்த மாட்டேங்கிறப்பல. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க. அதாவது இந்த மாதிரி ஆயிடா இதோட அண்ணனோட சிச்சுவேஷன் என்ன? அண்ணா கீழ் வீட்டில் எந்த கீழ் வீடுனா? இல்லை பரவாயில்ல தம்பி, உன்னை அப்பார்ட்மெண்ட் உள்ளே விட வேணாம்னு சொல்லிடுறேன். இது மட்டும் நடந்துருச்சு வாழ்க்கையில். இதுக்கப்புறம் வேற மாதிரி தான். ஐயோ ஐயோ நான் இல்லை கேட்டால் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். எப்படியாவது நடத்தியே ஆகணும். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? தம்பி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி ஆகணும்யா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அமைச்சு போச்சு. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. சொன்னாலே தெரியும். என்னன்னா ஆக்சுவலா ஒரு அமாரா பேட்டி ஹே நம்மளை விடுது. ஆமா 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 அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அண்ணி உன்னியோட அப்பந்தான் இன்னும் ஒத்துக்கலை இல்லை. அது வரைக்கும் இன்னொன்று வேணும்னு நமக்கு தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. அது லைட்டாக பார்க்குற டூப்ளே கிட்ஸ் மாதிரி இருக்கியா? மிட்டாக கேட்டால் தான் கரெக்டாக இருக்கா. நம்ம 90s கிட்டா அதனால் பார்த்தோன்னே அப்படி டக்குன்னு இது ஓகே ஆகிற மாதிரி ஏதாவது 4 விஷயத்து சொன்னீங்கன்னா அண்ணன் போய் பெர்ஃபார்ம் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் 90s கிட்ஸும் ஓகே ஆகும். ஏன்னா உங்கள்கிட்ட 90s கிட்ஸ் ஐடியா கேட்கறதுக்காக வந்தேன். 2K கிட்ஸ் ஐடியா வேணும்டா. என்ன பண்ணுறது? அதான் இருக்குல்ல அத்தனை இது அதில் போட்டு பார்ப்போமா? வேணாம் போடுங்கடா, எனக்கு ஏதாவது எடுத்து கொடுங்கடா. முதல்ல அண்ணன் போகணும்டா சீக்கிரம். சரி ஓகே, அதுவே பண்ணிடலாம். சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஐல போட்டால் வந்துருமா? போட்டால் நீங்கள் வெல்கம் டு மொரச்சு வடை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அண்ணனுக்கு வந்து அங்கிள் வேலை பண்ணுறதுக்கு நம்ம சாட் ஜிபி கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம். அதாவது இதில் ப்ராம்ப்டை கொடுத்து அது கொடுக்குற ஸ்டெப்ஸை வந்து அண்ணன் வந்து அந்த டோலி கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டு எப்படி ரிப்ளை வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாட் ஜிபிடியில் ஏதாவது நீங்கள் கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க. அதாவது இந்த மாதிரி மாப்பிள்ள போட்டேன் தம்பி. டபுள் டிக் ஆயிடுச்சு தம்பி. பார்க்கல இல்லை வெளியே வாங்க. எதுவுமே தெரியல. 90s கிட்ஸ் தம்பி. வந்தா ஃபினிஷிங் வரையும் முடிச்சு கொடுப்ப உடனே வராது. அரைச்சு திருந்த மாட்டேங்கிறப்பல. என்ன யூத்துன்னு சொல்றா தம்பி? டைப்பிங் என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. யாரு நீங்க? யார் நீங்கள் ஏதோ ஒன்று போடுங்க. ஏதாவது டவுட்னா மட்டும் இங்கே வருவோம். இருங்க இதில் போடுவோம். ஹெல்ப் பண்ணா. அண்ணனோட சிச்சுவேஷன் என்ன? ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு. அவங்க ஆல்ரெடி பேசுறாங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதான் ஃபர்ஸ்ட் டைம். மெசேஜ். ஓகே. பொண்ணு இங்க பாத்துருக்கு. பொண்ணு இங்க பாத்துருக்கு. அண்ணன் எங்க பாத்துருக்காங்க? அபார்ட்மெண்ட்ல. அபார்ட்மெண்ட் எங்க? அபார்ட்மெண்ட் நம்ம அபார்ட்மெண்ட்ல தான். இல்ல அண்ணா அதெல்லாம் சொல்ல தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் அங்க தான் மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் வானா. அண்ணா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அவங்க யார் நீங்கன்னு கேட்குறாங்க, அதை போட்டுருங்க. என்ன சொல்லுங்க. ரிப்ளை ஃப்ரெண்ட்லியாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இது போல் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் அண்ணா நேம் பொண்ணுங்க. நான் பரணி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உங்கள் நம்பர் கிடைச்சி பேசலான்னு நினச்சேன். அப்படி போடலாம். போயிடுச்சு தம்பி. இனி அது ரிப்ளை வரக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. ப்ரோ மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு. ப்ளே வரல தம்பி. நான் ஆயிடுச்சு தம்பி. இது படிச்சுட்டாங்க தம்பி. தம்பி ட்ரை பண்ணுறேன். பரணி எனக்கு தெரியலைங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீங்க இந்த ஸ்ட்ரீட்டான்னு கேளுங்க. ஒரு அப்படி சொல்லாதீங்க. நான் சொல்ற மாதிரி என்னங்க டெய்லி என் மனசுல ஒருத்தன் நீங்க என்ன பார்த்தது இல்ல, நான் உங்களை பார்த்திருக்கேங்க. ஓ சரிங்க ப்ரோவா? ப்ரோன்டாங்க. ப்ரோவா? ப்ரோவான் போன் ஃபர்ஸ்ட் ப்ரோவா. சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, ஏமாந்துட்டேன்னு நினைச்சுக்காத, தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்கேன். கட்டத்துல இருந்து அக்கட்டத்துக்கு போயிட்டு என்ன பர்பஸ்க்காக இப்ப உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். எங்கயாவது கல்யாணம் பண்றதா பர்பஸ். அதான் பர்பஸ். வெளியே போறது
வெளியே ஆமாம். சரி ஓகே. எங்கே போய் டியூடு போகிறீங்களா? அப்பாவும் பொண்ணு எங்க வேணா போவேன். தம்பி ஏய் பூச்சி, நீ காட்டு பூச்சி ஆக வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அண்ணா கீழ் வீட்டில் எந்த கீழ் வீடுனா? இல்லை பரவாயில்ல தம்பி, உன்னை அப்பார்ட்மெண்ட் உள்ளே விட வேணாம்னு சொல்லிடுறேன். போல்டு ஃபன்னி அண்ட் ஃபில்டரிங் அண்ட் போல்டு தம்பி. பெரியவர் பண்ற வேலையா இது? நான் யூத்துன்னு சொல்றா. இதுண்ணா அண்ணா இது போனா பேட்டரி லோ ஆனா இதுதான் சூப்பரா இருக்குண்ணா. பேட்டரி லோ ஆனா போன் ஆஃப் ஆகும். நீங்க ஆன்லைன்ல நான் ஆஃப் ஆகும். பாட்டில் வர்ற ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி இருக்கு. ரிப்ளை வருது தம்பி. டைப்பிங் போய் சொல்லுனா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. சாட்ஜிபிடிக்கு இதை போடு. கங்க்ராச்சுலேஷன் போட்டு விடு. மாப்பிள்ள உனக்கு ஒரு உமா. உனக்கு ஒரு உமா. கம்மன் இதுனா ஸ்மைலா இல்ல சீக்ரெட் கோடா? ஆனா அத போடுனா இது என்ன ஸ்மைலா இல்ல சீக்ரெட் கோடா ஆகுன்னு எங்க அப்பா சொல்றதுக்கு அதை பின் பண்ணி போடுங்க. தம்பி இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் 4-5 ரெடி பண்ணிப்பேன் தம்பி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. சைஸா நம்பர் நான் எடுத்துடலான்னு இருக்கேன். சீக்ரெட் கோடா கேட்குறாங்களே. உங்க ஸ்மைல் வரதுக்கு எஃபர்ட் போடுறேன்டா. காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி தான் பண்றேன். ஆனா உங்க ஸ்மைல் வரதுக்கு எஃபர்ட் போடுறேன் பாருங்க. இப்போ நம்மளோட ஐடியா அது காமெடி தான். அது வந்து எது அந்த காமெடி வந்து உங்கள் ஸ்மைலை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்காக நான் போடுற எஃபர்ட்னு போடுங்க. இல்ல சாட்ஜிபிடி எதுக்கு டாடாங்குது? நம்ம என்ன பையனுக்கா அது கேட்டோம். சாட் ஜிபிடி அண்ணன் லவ் பண்ணி அந்த இருட்டுல கரும முடிச்ச கட்டுறாங்க. போடணுமா தம்பி? ஸ்மைலி நல்ல ஸ்மைலியா போடுங்க. நீங்க இந்த பசங்களுக்கு அனுப்புற ஸ்மைலி அந்த பூனை எமோஜி இருக்கும், அதை போடுங்க. அதான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உதட்ட கடிக்கிற எமோஷன் போடுறாங்க. தம்பி கை ஏன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரோபோட் கை போட்டு. தம்பி சென்ட் ஆயிடுச்சு. ஐயா பெரியவர் இல்ல நான் யூத்துன்னு சொல்றா. இப்ப என்ன போகுதுன்னா அதே ஆகும் போது ஐயா பெரியவர்கிட்ட போட போது நானும் அப்ப இருந்து பாக்குறேன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மூமானதான் அப்படின்னு போட்டு விடுங்க. உள்ள விடுங்க. சாட் ஜிபிடி நம்ம இவனை நம்பினா என்ன நீங்க பல பேர் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிளேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காங்க. தம்பி போட்டேன் தம்பி. போடுங்க. போட்டீங்களா? போட்டேன் தம்பி. யூத் மாட்ட போறாரு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த மேலதான் இருக்கேன். அங்க போய் என்னப்பா இவ்வளவு வயசாயிச்சு யூத்துக்கு இல்ல நோட்ல எழுதுவாங்களா பேர் என்ன? பரணி. யூத் பரணி. இன்னும் வயசாகல தம்பி. பெரிய ஒரு நாள் பேசிட்டே இருக்காரு. தம்பி டைப் ஆகுது. ஹலோ லிமிட் கிராஸ் பண்றீங்க. அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன். சொன்னா இல்லையா முடிஞ்சீங்க பாருங்க. நீ ஸ்டேஷன் தான். ஒண்ணும் இல்ல சொல்ல போறேன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க? பொண்ணு கேட்க வராங்க. நம்ம மொரட்டோடையோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம மொரட்டோடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.